வீடுகளில் இருக்கும் குழாய் நீர் தொடங்கி வாட்டர் கேன்கள், பீர் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக், கண்ணாடி பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகும். நீர்நிலைகளில் கழிவுகளாக சேரும் பிளாஸ்டிக்குகள் மீது சூரிய ஒளி, வெப்பம் மற்றும் அலைகள் போன்றவைகள் ஏற்படுத்தும் தாக்கத்தால் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் உருவாகி மிகச்சிறிய நுண்துகள்களாக நீர்நிலைகளில் கலக்கின்றன. இவை பசிபிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதியாக கருதப்படும் மரியானா ட்ரெஞ்ச் முதல் எவரெஸ்ட் சிகரம் வரை கலந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் உங்களது வீடுகளில் உங்களது கண்களுக்கு தெரியாமல் நிறைந்திருக்கின்றன. வீடுகளில் அமைக்கப்படும் குழாய்களிலிருந்து பெறப்படும் தண்ணீராக இருந்தாலும் வாட்டர் கேன்களாக இருந்தாலும் அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கலந்திருக்கும். பிரான்சின் உணவு பாதுகாப்பு நிறுவனமான ஆன்சஸ் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் பிளாஸ்டிக் பாட்டில்களை விட கண்ணாடி பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மிகுதியாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக பீர் பாட்டில்களில் மிகுதியான மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இவை கண்ணாடி பாட்டில்களுக்கு பயன்படுத்தப்படும் மூடிகளிலிருந்து வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஒப்பீட்டளவில் பிளாஸ்டிக் பாட்டில்களை விட கண்ணாடி பாட்டில்கள் பாதுகாப்பானவை என நம்பியிருந்த நிலையில் தற்போதைய ஆராய்ச்சி முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக ஜர்னல் ஆஃப் ஃபுட் காம்போசிஷன் அண்ட் அனாலிசிஸ் இதழ் தெரிவித்துள்ளது. அண்மைக்கால மருத்துவ கண்டுபிடிப்புகள் மனிதனின் குருதி, தாய்ப்பால், நுரையீரல் ஆகியவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கலந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. குடிநீர் வரை கலந்துவிட்ட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகளை தவிர்ப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். எனவே கூடுமானவரை பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி குடிநீர் பாட்டில்களை தவிர்க்க வேண்டும் எனவும், வீடுகளில் வாட்டர் பியூரிஃபையர் இருந்தால் தரமான பியூரிஃபையர்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கில் பேக் செய்யப்பட்ட உணவை அறவே தவிர்ப்பது மிக மிக நல்லது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.